ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 24வது விஷயத்தில் இருக்கிறோம். 24வது விஷயத்தில் இருக்கிறோம். நூலின் பெயர் ஷர்ஹ் சுன்னா. நாம் தமிழில் என்ன வைத்திருக்கிறோம் பெயர்? நாம் நபி வழி நின்ற இஸ்லாமிய கொள்கை. நபி வழி நின்ற இஸ்லாமிய கொள்கை. 24வது விஷயம் ஈமானை பற்றி பேசுகிறார்கள். ஈமான் என்பது சொல் மற்றும் செயலாகும், செயல் மற்றும் சொல்லாகும். சரி, இன்னொரு கேள்வி. சரி, அல்லாஹ் நடிகார்களே, மஹதி அலைஹிஸ்ஸலாமை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அவர்களை சந்திப்பார்களா? மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பார்களா? ஆம், சந்திப்பார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சந்திப்பார்கள், சந்தித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மத்தியில் உரையாடல் நடக்குமா? ஆம், உரையாடல் நடக்கும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர் கூட்டத்தார்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாமை தொழுகை வைக்க சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுவார்கள். உங்களிலேயே உங்களை விட மற்றவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், நீங்களே தொழுகை வையுங்கள் என்று நகர்ந்து விடுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்ட அறிவிப்புகள் எல்லாம் சஹீஹாக வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் உரையாடல் நடக்கும். இதை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக இந்த விஷயத்தை விளக்குகிறார்கள். அதே போல மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை போல வானத்திலிருந்து இறங்குவார்களா என்றால் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமை போல அவர்கள் இறங்க மாட்டார்கள். அவர்கள் மனிதர்களாக இருந்து மனிதர்களாக பிறந்து அவர்கள் வருவார்கள். சரி, அவர்கள் எப்படி வருவார்கள்? அவர்கள் திடீரென்று அடையாளம் காணப்படுவார்கள். திடீரென்று அடையாளம் காணப்படுவார்கள். எப்படி திடீரென்று அடையாளம் காணப்படுவார்கள்? இன்னும் அறிவிப்புகள் வருகிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எந்த அளவிற்கு என்றால், அவர் இதற்கு முன்னால், அவர் மஹதி என்று அறிவிப்பதற்கு முன்னால், மக்கள் எல்லோரும் அவரை ஒருமித்தமாக அவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், அதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் அல்லது சிறிய நேரத்திற்கு முன்னால் இவர் அதற்கு தகுதியான ஆளா என்பது போல இருப்பாராம். இவர் அதற்கு தகுதியான ஆளா, இவரா மஹதி என்பது போல இருப்பாராம். ஆனால் திடீரென்று அல்லாஹ் அவருடைய தரத்தையே மாற்றி விடுவானாம். இதுதான் ஹதீஸில் வருகிறது. திடீரென்று ஒட்டுமொத்த மக்களும் மஹதி அலைஹிஸ்ஸலாமை அவர்கள்தான் மஹதி என்று, அவர்கள்தான் நீதியை நிலைநாட்ட வந்திருக்கிறார்கள் என்று திடீரென்று அவர்கள் தரத்தை சற்று நேரத்திலே அல்லாஹ் அவரை மாற்றி விடுவார். மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், இவர்கள் தான் மஹதி. இப்படித்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாமை பற்றி நமக்கு சிஃபத்துகள் வர்ணிக்கப்பட்டுள்ளன என்று இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்குகிறார்கள். அதே போல் எந்த குடும்பத்திலிருந்து வருவார்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத், ஆல பைத்தில் இருந்து தான் வருவார்கள். இது அரபுகள் ஒருவர் சொல்லி ஷேக் அல்பானி சொல்கிறார்கள், இவர் மஹதி அவர் மஹதி என்று ஏமாந்து விடாதீர்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சிரியாவிலும் ஜோர்டானிலும் வாழ்ந்த, சவுதி அரேபியாவிலும் வாழ்ந்து மரணித்த ஒரு மாபெரும் ஒரு இமாம். அவர்கள் இந்த காதியானியை பற்றி பேசுகிறார்கள். மிர்சா குலாம் அஹ்மத் என்ற இந்த வழிகேடன் எப்படி மஹதி என்று தன்னை சொல்லிக் கொண்டு ஏமாத்தி கொண்டிருந்தான் என்பதை தங்களுடைய நூலில் பதிவு செய்கிறார்கள் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ். மீர்சா, இமாம் அல்பானி சொல்கிறார்கள், மீர்சா என்றால் ஒரு தலைவன் போல். எப்போது இந்த மஹதி என்று தன்னை பிரகடனப்படுத்த நினைத்தானோ, இந்த மீர்சா என்ற வார்த்தையை எல்லாம் அழித்துவிட்டு குலாம் என்ற வார்த்தையை அழித்துவிட்டு அகமது தான் என்னுடைய பெயர், ஏனெனில் மஹதியுடைய பெயர் என்னவாக இருக்கும்? மஹதியுடைய பெயர் என்னவாக இருக்கும்? முஹம்மது இப்னு அப்துல்லா. அவருடைய பெயர் முஹம்மது, அவருடைய பெயர் முஹம்மது. எனவே இந்த மிர்சா குலாம் அஹமது காதியானி என்ன செய்து விட்டான் என்றால், குலாம் அஹமது என்ற பெயரை, குலாம் அஹமது தான் அந்த ஆளின் பெயர், குலாம் என்ற வார்த்தையை அழித்துவிட்டு என் பெயர் அஹமது, ஏனெனில் நான் தான் மஹதி. இவ்வாறு பொய்யான மஹதிகளை, அதே போலதான் சவுதி அரேபியாவிலே 1970 நடந்த பெரிய பிரச்சனை, ஜுஹைமானுடைய பிரச்சனை. தன்னை மஹதி என்று
பிரகடனப்படுத்தி, ஜுஹைமான் அல்ல, ஜுஹைமானுடைய மச்சினன், ஜுஹைமானுடைய மச்சினன் அவர்தான் மஹதி, அதற்கு உறுதுணையாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று மக்காவுடைய மஸ்ஜிதுல் ஹரமை என்ன செய்தார்கள்? உள்ளே சென்று ஆயுதங்களை திரட்டி பெரிய ஒரு போரையே நடத்திவிட்டு பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகினது. சற்று ஒரு 40 வருடம் 50-60 வருடத்திற்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். நான் தான் மஹதி என்று ஆயுதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மஸ்ஜிதுல் ஹராமிலே உள்ளே கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி ஹாஜிகளை எல்லாம் என்ன செய்தார்கள்? கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போய் பெரும் பிரச்சனையானது. 1970 மக்கா சீஜ் என்று அடுத்து பாருங்கள். சரியான ஆதாரபூர்வமான விஷயங்களிலிருந்து உலமாக்கிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 1970 ஜுஹைமான் என்ற ஒருவர், அவரும் அவருடைய கூட்டத்தார், நாங்கள் தான் இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம், இவர் தான் மஹதி என்று சொல்லி அவர்கள் மக்காவில் உள்ளே வந்து அப்பாவி முஸ்லிம்களை கொன்று அவர்கள் கடைசியில் எல்லோரும் சிறைபிடிக்கப்பட்டு ஒரு கொஞ்சம் நாட்கள் தொடர்ந்து பெரும் பிரச்சனையாக இருந்தது. காபாவில் தொழுவ முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு நடுக்கம் ஏற்பட்டது 1970 காலத்தில். நம்மை பாதுகாக்க வேண்டும். ஷேக் அல்பானி அவர்கள் இதெல்லாம் விவரிக்கிறார்கள். தயவு செய்து யாராவது ஒருவன் தன்னை மஹதி என்று சொன்னால் திடீர் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்களுக்கென்று தன்மைகள் இருக்கின்றது, அவர்களுக்கென்று அடிப்படை இருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட விஷயம் என்று பொய்யர்கள் உருவாவதிலிருந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஷேக் அல்பானி சொல்கிறார்கள். நூலிற்குள் செல்வோம். 24வது விஷயம், ஈமான் என்பது சொல் மற்றும் செயலாகும், செயல் மற்றும் சொல்லாகும். நம்பிக்கை மற்றும் சுன்னாவிற்கு இணங்குதலாகும். சொல், செயல், நம்பிக்கை. சொல், செயல், நம்பிக்கை. அது மட்டுமல்ல, சுன்னாவை செயல்படுத்துவது, சுன்னாவிற்கு இணங்குவது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஈமான் என்பது சொல்லும் செயலும். அது கூடுமா குறையுமா அல்லது அதில் மாற்றங்கள் இல்லையா என்பது குறித்த பொறுத்தவரை அது சொல்லும் செயலுமாகும். அது கூடும் குறையும் என்று கூறுபவர்களின் கருத்தே சரியானது. இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமான் என்பது கூடும், ஈமான் என்பது குறையும். அது ஒன்றுமே இல்லாத அளவிற்கு குறையும். நம்முடைய ஈமான் அது ஒன்றுமே இல்லாத அளவிற்கு, எப்போது ஒன்றுமே இல்லாத அளவிற்கு குறையும்? எப்போது ஒன்றுமே இல்லாத அளவிற்கு எப்போது குறையும்? ஒன்றுமே இல்லாத அளவிற்கு வாழ்க்கையை வாழ்ந்தால் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தான் குறையும். அல்லாஹ்வை மறந்து நல்ல நண்பர்களை விட்டு அல்லாஹ்வுடைய எதிரிகளை நினைவு கூட்டக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்தால் ஈமான் எப்படி வரும்? பேச்சில் இல்லை ஈமான், தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லை, வெறுமன தூங்கினோம், எந்திரித்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதித்தோம், வீட்டுக்கு வந்தோம். இப்படி இருந்தால் ஈமான் ஒன்றுமே இல்லாத அளவிற்கு குறையும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அது எப்படி அதிகரிக்கும்? அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதால் அதிகரிக்கும், மாறு செய்வதினால் குறையும். எந்த அளவிற்கு? அல்லாஹ் நாடி அளவு அது அதிகரிக்கும். மேலும் ஈமானில் எதுவும் மிஞ்சாத வரை அது குறையும். ஈமானில் எதுவும் மிஞ்சாத வரை அது குறையும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, சரி, ஈமானுடைய விஷயத்தில் வழிகட்டினவர்கள் யார்? ஈமானுடைய விஷயத்தில் வழிகட்ட கூட்டங்கள் யார் என்பதை நாம் நிச்சயமாக பார்க்க ஒரு நேரம் இது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஈமான் விஷயத்தில் வழிகட்ட கூட்டங்கள் யார் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, முதல் விஷயம், ஈமானுடைய விஷயத்தில் வழிகட்ட கூட்டங்கள் இந்த முர்ஜியாக்கள் அல்லது அதற்கு முன்னால் இருந்தவர்கள் ஜஹ்மியாக்கள். இவர்களை என்னவென்று சொல்வோம்? ஜஹ்மியாக்களை குலாத்துல் முர்ஜியா என்று சொல்வோம். இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஈமானுடைய விஷயத்தில் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ்வை பற்றி தெரிந்து வைத்திருந்தால் அது ஈமான். எவ்வளவு ஆபத்தான விஷயம் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வை பற்றி தெரிந்து வைத்திருந்தால், அதாவது முஜர்ரதுல் மஅரிஃபா, எனக்கு இஸ்லாமை பற்றி எனக்கு தெரியும், அல்லாஹ்வை பற்றி எனக்கு தெரியும், தெரிந்தாலே நான் முஃமின். இது ஜஹ்மியாவின் கொள்கை. இதுதான் குலாத்துல் முர்ஜியா என்று சொல்வோம். சரி, அப்படி என்றால் யாரெல்லாம் ஈமான்? ஃபிரௌன் முஃமின். வேறு ஃபிரௌன் முஃமின். வேறு
இப்லீஸ் இப்லீஸ் முஃமின். இப்லீஸ்க்கு தெரியாதா அல்லாஹ்வை பற்றி? அல்லாஹ்வை பற்றி தெரிந்து வைத்தில்லாமல் இருக்கிறானா இப்லீஸ்? அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா எல்லோரும் முஃமின்கள் தான். இந்த அடிப்படையில் கொண்டு வந்து விட்டால் என்ன ஈமான் என்றால் முஜர்ரதுல் மஅரிஃபா, ஐ அல்லாஹ்வை பற்றி நான் அறிந்திருந்தால் போதும். அல்லாஹ்வை பற்றி அறிந்தால் அவர் முஃமின். எவ்வளவு ஒரு மோசமான கருத்து அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த கொள்கை எல்லாம் ஒரு மனிதனிடம் இருந்தால் அவன் எப்படி அமல் செய்வான்? அவன் எப்படி வணக்க வழிபாடுகளை செய்வான்? அவனை நாளை நரகத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு கொள்கை நரகத்திற்கு தள்ளுமா என்றால் இதுதான் சொல்கிறோம். ஈமானையே சரியாக புரியவில்லை என்றால் நீங்கள் நம்முடைய மறுமை வாழ்க்கையை அழிப்பதற்கு அது சமம். தெரிந்து வைத்தால் போதும் அது ஈமான் என்றால் சரி. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வேறு என்ன? முர்ஜியாக்கள், இது ஒரு கூட்டம். முர்ஜியத்துல் ஃபுகஹா, அதாவது இதற்கு முன்னால் பார்த்தது குலாத்துல் முர்ஜியா, அதிலே இன்னொரு கூட்டம் இருந்தது முர்ஜியத்துல் ஃபுகஹா என்று. இவர்கள் என்ன? இவர்கள் ஈமான் என்றால் உள்ளத்தால் நம்புவதும் நாவால் சொல்வதும் தான், செயல்கள் ஈமானில் சேராது. மாபெரும் வழிகேட்டு கொள்கை. உள்ளத்தால் நம்புவதும் நாவால் மொழிவதும், இதை இரண்டையும் செய்துவிட்டால் ஒருவர் முஃமின். செயல்களுக்கும் ஈமானுக்கும் இவர்கள் தான் முர்ஜியாக்கள். இவர்கள் தான் இந்த முர்ஜியா கொள்கையை உடையவர்கள். எல்லோரும் வருவார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சூஃபித்துவத்தில் இருப்பவர்கள் தொழுகை, எனக்கு தொழுகை எல்லாம் கிடையாது. தொழுங்கள், எனக்கு தொழுகை எல்லாம் கிடையாது. எங்கிருந்து வந்தது இந்த கொள்கை எல்லாம்? இந்த அடிப்படை எல்லாம் இங்கிருந்து தான் வந்தது, முர்ஜியாக்களிடம் தான் வந்தது. இந்த இர்ஜா என்ற இந்த கொள்கையின் மூலமாக தான் வந்தது. இவர்கள் செயல்களை ஈமானில் இருந்து அப்புறப்படுத்தி விடுவார்கள். அதனால்தான் முர்ஜியா அல் இர்ஜா ஐ யுஅখিরুனல் அஅமால் அனில் ஈமான், அமல்களை ஈமானில் இருந்து ஒதுக்கி விடுவார்கள், வெளியே எடுத்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது மார்க்கம் தெளிவாக இந்த வழிகேட்டை மார்க்கம் தடுக்கின்றது. ஈமான் என்பது அல்லாஹ்வின் அடியார்களே செயல்கள். ஈமான் என்பது சொல், செயல், நம்பிக்கை, சொல், செயல், இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் ஈமான். நான் அல்லாஹ்வை தெரிந்து வைத்திருக்கிறேன், இது வழிகேடு. அல்லது நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்பது நான் ஈமான் மட்டும் கொள்ளவில்லை, நான் அதை முன்மொழிகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முன்மொழிகிறேன். ஆனால் நான் அமல்களை செய்ய மாட்டேன், நான் அமல்களை செய்ய மாட்டேன். முர்ஜி இர்ஜாவுடைய கொள்கை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வழிகேடு ஈமானுடைய விஷயத்தில். அதனால் தான் நூலாசிரியர் இந்த விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் ஈமானும் தொழுகையும் ஒன்றான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறான், நன்றாக நம்மோடு சேர்ந்து வாருங்கள் பிஇذنில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான், وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول ممن ينقلب على عقبه وإن قوانينجل عقبيه وإن كانت لكبيرة إلا على الذين هدى الله وما كان الله ليضيع إيمانكم. الله ஒரு வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, நபியே, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தான் மக்களுக்கு சாட்சியாளராகவும் நபி உங்களுக்கு சாட்சியாளராகவும் நாங்கள் சத்தியத்தை இறக்கி வைத்தோம். மேலும் இந்த நபியை நீங்கள் பின்பற்றுகிறார்களா அல்லது புறமுதிர் காட்டி ஓடுகிறார்களா என்பதை காண்பிப்பதற்காகவே தொழுகையின் கிப்லாவை நாங்கள் உங்களுக்கு நிறுவினோம் ஆரம்பத்தில் பைத்துல் முகத்தஸில். அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த தொழுகையை பற்றி பேசிவிட்டு அந்த வசனத்தில் அடுத்தது சொல்கிறான், உங்களின் ஈமானை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். தொழுகையை பற்றி பேசின அந்த வசனம் தொடர்ந்து அதே வசனத்தில் சூரத்துல் பக்ராவிலே 143வது வசனம், வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், உங்களின் ஈமானை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இங்கு அல்லாஹ் தொழுகையை தான் ஈமான் என்று சொல்கிறான். ஈமான் அமல்கள் என்பதற்கு மாபெரும் ஒரு வசனத்தின் ஒரு ஆதாரம் சூரத்துல் பக்ரா. அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமான் வெறும் அல்லாஹ்வை பற்றி உண்மையாக கொள்வதல்ல. ஈமான் என்பது செயல்கள் சேர்ந்தால்தான் ஈமான்.
ஒரு முஃமின் ஐவேளை தொழுகை இல்லை காஃபிர் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். ஒருவேளை தொழுகையை விட்டால் அவன் காஃபிர். ஒருவேளை, ஒரே ஒரு வேளை. எத்தனை உலமாக்கள், எத்தனை பெரும் பெரும் இமாம்கள், இப்னு பாஸ், இப்னு உஸைமீன், சாலிஹ் அல் ஃபௌசான், எல்லா உலமாக்களும் சொல்ற ஒற்றை கூற்று, ஒரு வேளை தொழுகையை விட்டால் அவன் காஃபிர். ஏன்? ஏனெனில் ஈமானின் அங்கம் அமல்கள். அந்த அமலை அவன் விட்டுவிட்டான் என்றால் அவன் காஃபிர் ஆகி விடுகிறான். மற்ற உலமாக்கள் பிரிக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறார்கள்? தொழுகையை சோம்பேறித்தனத்தினால், பொடுபோக்கினால் ஒருவர் விடுகிறார். தொழுகை கடமை, தொழுகை நான் செய்ய வேண்டும், எனக்கு அது தெரிகிறது. ஆனால் என் சோம்பேறித்தனத்தினால், என்னுடைய துனியாவுடைய மோகத்தினால் நான் தொழுகையை இழக்கக்கூடிய நேரம் நான் தொழாமல் போகிறேன் என்றால் இவர் காஃபிர் இல்லை என்று ஒரு சாரா உலமாக்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதிலும் சில உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? தொழுகை என்பது அவன் வாழ்க்கையில் சுத்தமாகவே இல்லை என்றால் இவனை எல்லாம் ஒன்று பண்ண முடியாது. அவன் ஈமான் அவனுக்கு எந்த பலனையும் அளிக்காது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இங்கு தொழுகை ஈமான் என்று பெயர் கூட்டிருக்கின்றான். அடுத்த ஒரு வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்தை உலமாக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக விளக்குகிறார்கள். என்ன வசனம்? கவனியுங்கள். இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் யார் என்றால், இந்த வசனத்தை பாருங்கள். இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் யார் என்றால் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் நினைவூட்டப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் ஆடும், அவர்களின் உள்ளங்கள் நடுநடுங்கும். முதல் விஷயம், இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா, அல்லாஹ்வின் வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அவர்களின் ஈமான் ஏறும், அவர்கள் ஈமான் கூடும். கவனியுங்கள். ஜாதத்ஹும் ஈமானன் அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீதே சார்ந்திருப்பார்கள், தவக்குல் வைப்பார்கள். இது ஒன்று. மூன்றாவது பண்பு மறுபடியும் அல்லதீன யுகீமூனஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவனுக்கு அளித்தவற்றிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள், ஜகாத்தை நிலைநிறுத்துவார்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். என்னென்ன விஷயம்? அல்லாஹ் நினைவு கூர்ந்தால் உள்ளங்கள் நடுநடுங்கும். இரண்டாவது விஷயம், வசனங்கள் கேட்டால் ஈமான் அதிகரிக்கும். மூன்றாவது விஷயம், அல்லாஹ்வின் மீது தவக்குல் சார்ந்திருப்பார்கள், அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். என் எல்லா வெற்றிக்கும் அல்லாஹ் போதுமானவன், என் வாழ்க்கைக்கு அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன். மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். ஐந்தாவது விஷயம், அல்லாஹ் அளித்தவற்றிலிருந்து தர்மம் செய்வார்கள். உலாயிக முஃமினூன், அவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். தொழுகை அமல்கள் எப்படி ஈமானிலிருந்து வெளியெடுப்போம்? எப்படி ஈமானிலிருந்து தொழுகையை வெளியெடுக்க முடியும்? அமல்களை எவ்வாறு வெளியெடுக்க முடியும்? அல்லாஹ்வின் அடியார் ஒருவேளை தொழுகை காஃபிர் என்று சொல்கிறார்கள். எச்சரிக்கை. ஸ்கூலுக்கு போனா தொழுகை கிடையாது, ஆபீஸுக்கு போனா தொழுகை கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன வழிகேடு, என்ன வழிகேடு, என்ன வழிகேடு! சுப்ஹானல்லாஹ். 10வது படிக்கிறான், 11வது படிக்கிறான். தொழுகை ஹக்கிலே கடமையான ஒரு பாலகன், ஒரு பாலிய வயதை, பருவ வயதை அடைந்த எந்த ஒரு முஸ்லிமும் தொழுகையை விடுவது காஃபிர் என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகையில் இருந்து இந்த ஈமானை பிரிக்க முடியாத ஒரு விஷயம், ஈமானிலிருந்து தொழுகையை பிரிக்க முடியாத ஒரு விஷயம். தொழுகையை சர்வசாதாரணமாக இன்று விடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்றால் நம்மிடம் ஈமான் என்று எந்த நிலையில் இருக்கிறது? வேலைக்கு போனால் தொழுகாது, இன்டர்வியூக்கு போனால் தொழுகாது. எப்படி அல்லாஹ்வின் அடியார்களே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்? எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும்? எப்படி அல்லாஹ்வுடைய வெற்றியை நாம் அடைய முடியும்? ஸ்கூலுக்கு போறோம், மாஷா அல்லாஹ், தொழுகையை விடு, அதெல்லாம் படி, கண்டதையும் படி, அல்லாஹ்வுடைய தொழுகை அதெல்லாம் முக்கியம் இல்லை. எத்தனை தாய்மார்கள், எத்தனை தாய்மார்கள், எத்தனை தந்தைமார்கள் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவதற்கு அதை சாப்பிடுகிறானா, இதை சாப்பிடுகிறானா, இதை செய்கிறானா என்று கேட்கக்கூடிய நாம், துஹருடைய நேரம் வரும்,
அசுருடைய நேரம் வரும். இது இரண்டும் உன் மீது கடமை. குறைந்தபட்சம் பருவ வயதை அடைந்த பிள்ளைகளின் தாய்மார்களை பற்றி பேசுவோம். குறைந்தபட்சம் 13, 14, 15 எடுத்துக்கொள்ளுங்கள். 8வது, 9வது, 10வது படிக்கக்கூடிய பிள்ளைகளின் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளின் தாய்மார்கள், தந்தைமார்களை பற்றி நாம் கேட்கிறோம். என்ன தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் பயப்பட வேண்டாமா இந்த விஷயத்தில்? மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஈமானிய நிலை இதுதான். ஈமானிய நிலை இதுதான். ஈமான் கூடும் குறையும். ஈமான் எப்போதும் அல்லாஹ்வின் அடியார்கள். அதே போல இது ஒரு வழிகேடு. ஈமான் ஒரே நிலையில். ஒருவர் முஃமின் என்றால் அவர் முஃமின், என்ன செய்தாலும் அவர் காஃபிராக மாட்டார். இது ஒரு வழிகேடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவர் முஃமின் என்றால் அவ்வளவுதான், அவர் முஃமின். எதற்கு எடுத்தாலும் இதை கொண்டு பெருமை எடுத்துக் கொள்வது. தொழுகே இல்லை, அப்புறம் எங்க ஒரு முஃமின்? தொழுகை இல்லாதவர் அப்புறம் எங்க ஒரு முஃமினாக எப்படி ஆவார்? எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பெரும் வழிகேடு இந்த முர்ஜியா கொள்கை நமக்கு மத்தியிலே மிகவும் வேகமாக ஊடுருவக்கூடிய ஒரு கொள்கை. ஈமானிலிருந்து தொழுகையை, அமல்களை எடுத்து விட்டோம் என்றால் அது மாபெரும் வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனை இஸ்லாமை என்றால் அல்லாஹ்வை பற்றி நான் தெரிந்திருக்கிறேன், அல்லாஹ்வை நான் முன்மொழிகிறேன், இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் அளிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால் நாவால் சொல்லிவிட்டால் முஃமின். அப்படி என்றால் யார் முஃமின்? முனாஃபிகுன்கள். யகூலூன பிஅல்சினதிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம். அவர்கள் தங்கள் உள்ளத்தில் இல்லாததை நாவில் சொல்கிறார்கள் என்று வருகிறது. நாவினால் சொல்லிவிட்டால் அவர் முஃமினாகி விடுவாரா? உள்ளம் சொல்லுவதை, நாவு பேசுவதை உள்ளம் முன்மொழிய வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானுடைய விஷயத்தின் சுருக்கம் இதுதான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த இர்ஜாவுடைய கொள்கையிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்ததாக 25வது வரி. கவனம், இது பெரிய நீண்ட வரி. கொடுக்கணும். 25வது வரி. அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பேச வருகிறார்கள். நிறைய பிரச்சனைகள், பின்னால் நடந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகள், எல்லா விஷயங்களும் திரட்ட வருகிறார்கள் நூலாசிரியர் அவர்கள். இந்த சமுதாயத்தில் தனது நபியின் மரணத்திற்கு பிறகு மிகச் சிறந்தவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ஆகியோர் ஆவார்கள். கவனியுங்கள், இந்த சமுதாயத்தில் தனது நபியின் மரணத்திற்கு பிறகு மிகச் சிறந்தவர்கள் அபூபக்கர், கவனியுங்கள், உமர் மற்றும் உஸ்மான். சரி, இங்கே ஒரு கேள்வி. ஏன் இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுவை சொல்லவில்லை? சொல்வதென்றால் சந்தேகமே இல்லை, சஹாபாக்களில் வரிசைப்படுத்துவோம் என்றால் யார்? அல்லாஹ் தூதருக்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் வந்து விட்டால் யார் யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அப்புறம் அலி. சரி, இங்கு ஏன் நூலாசிரியர் என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறார்கள்? எடுத்த உடனே சொல்கிறார்கள், வ கைரு ஹாதிஹில் உம்ம பஅத வஃபாத்தி நபியிஹா அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான். ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவில்லை? என்ன நோக்கம்? மாபெரும் அறிஞர், என்ன நோக்கம்? ஷியாக்களுக்கு சாட்டையடி, சம்பட்டையடி. இது யாரை நோக்கி இங்கு இதை கொடுத்திருக்கிறார்கள்? ஷியாக்களுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு பெரியவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இந்த மூவரையும் காஃபிர் என்று பார்க்கக்கூடியவர்கள். அதனால்தான் இங்கு இந்த மூவரையும் மட்டும் இங்கு குறிப்பிடுகிறார்கள் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அடுத்தது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அவர்களை பற்றியே பேசுகிறார்கள் இங்கு. ஆனால் இங்கு பாருங்கள், நூலாசிரியர் நுட்பத்தை பாருங்கள். அலி என்று சொல்லிவிட்டால் எல்லோருக்குமான பொதுவாக ஆகிவிடும். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை போடாமல் இவர்கள் மூன்று பேரையும் குறிப்பிட்டால் இது யாருக்கான அடி? ஷியாக்களுக்கான அடி. ஏனெனில் ஷியாக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு மூன்று மனிதர்கள் என்றால் இந்த மூன்று பேர் தான். இதற்கு பிறகு அவர்களிடம் இஸ்லாம் என்பது ஏதாவது இருக்குமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு பிறகு அவர்களிடம் இஸ்லாம் என்று ஏதாவது எஞ்சி இருக்குமா? அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.
அதே போல இன்னொரு சஹாபாக்கள் எல்லாரும் இருப்பார்கள். அதிலும் கூடுதலாக யாரை? அபூ ஹுரைரா. ஏன் அபூ ஹுரைராவை ரொம்ப வெறுப்பார்கள்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஷியாக்கள் அல்லாஹ்வின் தூதரை பற்றி அதிகமாக அறிவித்ததில் 7000த்திற்கும் மேலான அறிவிப்புகளை அறிவித்தவர்கள் அபூ ஹுரைரா. அதனாலேயே அவர்கள் மீது அவ்வளவு கோபம் இந்த கூட்டத்திற்கு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள், இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த வரிசை, அல்லாஹ்வின் அடியார்களே, வரிசை விஷயத்தில் அகீதா சம்பந்த கொள்கை சம்பந்தம் இருக்கிறதா? ஆம். சஹாபாக்களின் வரிசை விஷயத்தில் கொள்கை சம்பந்தமாக பிணைக்கப்பட்டுள்ளது. வரிசையை தவறாக பயன்படுத்தினால் அங்கு ஏதோ ஒரு அவரிடம் பிரச்சனை இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்னால் வைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவை முன்னால் வைத்தால் கூட இங்கு பிரச்சனை இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். வரிசையில் பாருங்கள், வரிசையில் ஒழுங்காக வரிசைப்படுத்தி விட வேண்டும். அஹ்லுஸ் சுன்னா கொள்கையின் அடிப்படையில் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இப்படித்தான் இருக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை எக்காலத்திற்கும் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதே போலத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு எக்காலத்திற்கும் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஆனால் வரிசை இதுதான். இங்கு பாருங்கள் ஒரு விஷயத்தை, இவ்வாறுதான் எங்களுக்கு, அதாவது இந்த வரிசையை தான் எங்களுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே உயிரோடு இருந்த காலத்திலேயே நாங்கள் இவ்வாறு கூறுபவர்களாக இருந்தோம். எவ்வாறு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் அபூபக்கர், பிறகு உமர், பிறகு உஸ்மான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் கூறும் இதனை செவியேற்பார்கள், அதற்கு அவர்கள் எந்த மறுப்பும் அளிக்க மாட்டார்கள். இப்னு உமர் அல்லாஹ்வின் தூதர் அங்கீகரித்த வரிசை முறை. எந்த வரிசை முறை? இன்று யூடியூபை திறந்து கொண்டு சர்வசாதாரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு லா இலாஹ இல்லல்லாஹ், என் கண்ணால் பார்த்தேன் அந்த வீடியோக்களை, என் கண்ணால் பார்த்தேன். அல்லாஹ்வின் அடியார்களே, அவரோட சொந்தக்காரருக்கு கொடுத்தாரு, அவர் இதோடு கொடுத்தாரு. பேசுறது வேற, சுப்ஹானல்லாஹ், கொச்சை தமிழ். அந்த தமிழில் சஹாபாக்களை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவரை போல், எதிர் வீட்டுக்காரரை பேசுவதை போல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை அவ்வளவு கொச்சையாக பேசக்கூடியவரை நம் சமூகம் பிரச்சனை காரணம் அவர் இல்லை, காரணம் நம்மை போல மக்கள் தான். அல்லாஹ்வின் அடியார்களே, யாரிடம் கல்வி எடுக்க வேண்டும், யாரை ஏற்ற வேண்டும், யாரை இறக்க வேண்டும், யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை இழந்த சமூகமாக நாம் இருக்கிறோம். அதனால்தான் அவ்வளவு கொச்சையாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை அவர் எப்படி செய்தார், சொந்தக்காரர்களுக்கு பதவியை கொடுத்தார், அவருக்கு இவரு செய்தார். இது எல்லாம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஹயாத்தை போட்டால் ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹ் நாடினால் இதை பற்றின அனைத்து தெளிவுகளையும் அமர்ந்து இதே பள்ளியில் அமர்ந்து பேசுவதற்கு அல்லாஹ் நமக்கு நேரத்தை தர வேண்டும். அதற்கான விஷயத்தை அல்லாஹ் நமக்கு எளிதாக்க வேண்டும். இந்த வரலாறு அனைத்தும் தோல் உரிக்கப்படும், இவர்கள் முகத்திரை கிழிக்கப்படும் விரைவில் இன்ஷா அல்லாஹ். சஹாபாக்களை பற்றி பேசுவது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்கள் வஹியை பார்த்தவர்கள், வஹி சுமந்தவர்களிடமிருந்து கல்வியை கற்றவர்கள். தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மாறி மாறி இகழ்ந்து பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் அல்ல இவர்கள். நீங்கள் அனுதினமும் யாரை பற்றி பேசக்கூடாது, முஸ்லிம் ஆட்சியாளர்களிடம் பொறுமையை காக்க வேண்டும், சபுராக இருக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது என்ற சத்தியத்தை சொன்ன அல்லாஹ்வின் தூதருடைய கட்டுப்பாட்டை இவர்களுக்கே நீங்கள் மீறுகிறீர்கள் என்றால் சஹாபாக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்களுக்கு பிறகு யார்? இந்த 3 பேருக்கு பிறகு மனிதர்களில் சிறந்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது தல்ஹா இப்னு உபைதில்லாஹ், ஜுபைர், சஅத், சயீத், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மற்றும் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ஆகியோர் ஆவார். அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இவர்கள் அனைவர்களும் கிலாஃபத்திற்கு தகுதியானவர்கள். இவர்கள் அனைவர்களும் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்கள். யார் இவர்கள் அனைவர்களும்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பின்பு அந்த சஹாபாக்கள். யார் அவர்கள்? அஷரத்துல் முபஷ்ஷரா,
சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட அந்த 10 சஹாபிகள், சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட அந்த 10 சஹாபிகள் 4 கழித்து மிச்ச 6 இந்த 6 பேர். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனியுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட வரலாற்று நிகழ்வில் கூர்ந்து கவனியுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட வரலாற்று நிகழ்வில் அவர்கள் கூறியதாக இடம்பெற்றுள்ளதாவது, நிச்சயமாக இந்த ஆட்சி தலைமை பொறுப்பிற்கு இவர்களை தவிர தகுதியான வேறு எவரையும் நான் அறியவில்லை. இவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது திருப்தி அடைந்தவர்களாக இருந்தார்கள். யார் அவர்கள் எல்லாம் பின்னால் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட அந்த காலத்திற்கு பிறகு இதை சொல்கிறார்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை அல்லாஹ் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு பிறகு இவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ அவரே ஹலீஃபா. எனக்கு பிறகு இவர்களில் யாரை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ அவரே ஹலீஃபா. அவருக்கு நீங்கள் செவிசாயுங்கள், கீழ்ப்படியுங்கள். பிறகு அவர்கள் கூறினார்கள், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மற்றும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டார்கள். சரி, கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இதற்கு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூற்றுக்கு ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 பேரில் 6 பேரை மட்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்ததில் எந்த சிக்கலும் இல்லை. ஏனெனில் அவரும் அவர்களில் ஒருவர் ஆவார். அவர்களும் தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். சரி, இதில் 10 பேரில் ஒருவர் மிஸ் ஆகிறாரே, யார் அவர்கள்? 2 பேர் மிஸ் ஆகிறார்கள். அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ், அதே போல இன்னொருவர் சயீத். இவர்கள் இருவரும் இந்த லிஸ்டில் இல்லையே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதில், ஏன் என்று கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இங்கேதான் ஒரு பதில் வருகிறது அல்லாஹ்வின் அடியார்களே. ஒரு பதில், உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்பே அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னே மரணித்து விட்டார்கள். சரி, ஷஹீத் அவர்கள் உயிரோடு தானே இருந்தார்கள். 10 பேரில் இவர்களின் பேர் ஏன் குறிப்பிடவில்லை? இது என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் மரணிக்கும் போது கவனியுங்கள், ஆனால் சயீத் என்பவர்கள் தனக்கு உறவினர் என்பதால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உறவினர். சயீத் என்பவர்கள் அல்லாஹ்வின் தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உறவினர்கள் என்பதால் ஆலோசனை குழுவில் இருந்து அவரை விதிவிலக்காக நீக்க வைத்தார்கள் என்பது தெளிவாகிறது. இதனை மல்மதாயினி தனது அறிவிப்பாளர் தொடர்புடன் பின்வருமாறு விளக்குகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கூறினார்கள்? உங்களது ஆட்சி தலைமை விவகாரங்களில் எனக்கு எந்த தேவையும் இல்லை. எனவே என் குடும்பத்தாரில் எவரையும் இதில் ஈடுபடுத்த நான் விரும்பவில்லை. எனது குடும்பத்தார்களை இந்த ஆட்சி தலைமை விஷயத்தில் நான் ஈடுபடுத்த எனக்கு விருப்பமில்லை என்றதினால்தான் சயீத் அவர்களுடைய பெயரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உச்சரிக்கவில்லை. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்கள் தான் தலை சிறந்தவர்கள். சரி, அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள் பர்பஹாரி? இவர்களுக்கு பிறகு மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் யார்? 10 சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு பிறகு சிறந்த சஹாபாக்கள் யார்? இவர்களுக்கு பிறகு மனிதரில் மிகச் சிறந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏனைய தோழர்கள் ஆவர். அவர்கள் நபி அவர்களால் அனுப்பப்பட்ட முதலாம் நூற்றாண்டை சார்ந்த முதலானவர்களான முஹாஜிர்கள், அன்சார்கள் மற்றும் அவர்களே 2 கிப்லாவை முன்னோக்கி தொழுதவர்கள் ஆவர். இவர்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய சிறந்த மக்கள். இவர்களுக்கு பிறகு யார்? மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் ஒரு நாளோ, ஒரு மாதமோ, ஒரு வருடமோ அல்லது அதைவிட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ தோழமை கொண்ட அனைத்து சஹாபாக்களும் ஆவார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்வின் அருள் வேண்டி நீர் துஆ செய்ய வேண்டும். யார் சொல்கிறார்கள்? நூலாசிரியர் உங்களை பார்த்து சொல்கிறார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்வின் அருள் வேண்டி நீர் துஆ செய்ய வேண்டும். அவர்களின் சிறப்புகளை நினைவு கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தவறுகளை பற்றி பேசாமல், அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தவறுகளை பற்றி பேசாமல் நமது நாவுகளை காத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி நன்மையை அன்றி வேறு எதையும் பேசக்கூடாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் தோழர்களை பற்றி பேசப்பட்டால், அதாவது நீங்கள் அவர்களின் குறையை பற்றி பேசாமல் நீங்கள் மௌனம் காத்துக் கொள்ளுங்கள். என் தோழர்களை பற்றி விமர்சிக்கும் முறையில் பேசப்பட்டால், இன்று என்ன நடக்கிறது?
உஸ்மான் அப்படி பண்ணிட்டாரு, முஆவியா அப்படி பண்ணிட்டாரு, அவர் இப்படி செஞ்சிட்டாரு. லா இலாஹ இல்லல்லாஹ். சர்வசாதாரணமாக சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, நான் பேசவில்லை, உங்கள் நூல் கைகளிலே இருக்கிறது. 1200 வருடத்திற்கு முன்னால் எழுதின ஒரு இமாம். இவர்களை பற்றி எல்லாம் பேசாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் தோழர்களை பற்றி குறிப்பிடப்பட்டால் நாவை காத்துக் கொள்வது நம்முடைய கொள்கை. ஆனால் இன்று சஹாபாக்களை பற்றி பேசுவதற்கு வரிந்து கட்டி நின்று நீங்க பேசக்கூடியவர்கள், ஏதோ மற்றவர்களை விமர்சிப்பது போல் இன்று விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று தமிழகத்தில் அவரை இவரை எல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்களே, மாறி மாறி அந்த கட்சிக்காரரை இவர் விமர்சிப்பது, இந்த கட்சிக்காரை அவர் விமர்சிப்பது போல் இன்று ஆகிவிட்டது சஹாபாக்கள் பற்றி பேசுவது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனியுங்கள். சுஃபியான் இப்னு உய்னா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களை பற்றி யாராவது ஒரு சிறு வார்த்தை விமர்சித்து பேசினாலும் அவர் ஒரு மன இச்சைவாதி, அவர் மன இச்சையை பின்பற்றக்கூடியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சுஃபியான் இப்னு உய்னா 161 மரணித்த ஒரு இமாம். 161. இமாம் பர்பஹாரிக்கு 150 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு இமாம். இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் தோழர்களை பற்றி யாராவது ஒரு சிறு வார்த்தை விமர்சித்து பேசினால் அவர் ஒரு மன இச்சைவாதி, அவர் மன இச்சையை பின்பற்றக்கூடியவன். ஏன்? அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு கூட்டம் அது. அல்லாஹ் பொருந்திக் கொண்ட கூட்டம். உங்களுடைய குறிப்பிட்ட அந்த குறுகிய அறிவுகளை, உங்கள் விமர்சனங்களை எல்லாம் சஹாபாக்கள் மீது வைப்பதில் வாழ்ந்து மடிந்து விட்டார்கள். வலில்லாஹில் ஹம்த். அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து மடித்து விட்டார்கள். அவர்களுக்கு நடந்ததை நாம் மறப்போம். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் விட்ட ஒரு விஷயம், அவர்களை பற்றி பேசுவதாயினில் நன்மையை பற்றி தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை என்பதை மார்க்கம் தெளிவாக உணர்த்துகிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், எனது தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது அல்ல. மேலும் இந்த ஹதீஸ் என்பது எனது தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், இது இந்த இடத்திலே சஹாபாக்களின் சிறப்பை குறிப்பதற்காக நூலாசிரியர் அவர்கள் இந்த ஹதீஸை போட்டிருக்கிறார்கள். எனது தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் அப்படி என்று. ஆனால் இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் அல்ல என்பதை இதையெல்லாம் தெளிவாக நூலிலே இந்த ஹதீஸில் என்ன பிரச்சனை என்பதை முதற்கொண்டு இதை நூலிலே எழுதியிருக்கிறேன். தேவையானவர்கள் அதில் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 26வது விஷயம். இங்கேதான் அடுத்த விஷயத்திற்கு நெருங்குகிறோம். அல்லாஹ் நேசிக்கின்ற மற்றும் திருப்தி அடைகின்ற காரியங்களில் ஆட்சியாளர்களுக்கு செவிசாய்ப்பதும் அவர்களுக்கு கீழ்ப்படிவதும் கட்டாயமாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய பள்ளி வந்ததிலிருந்து நாம் இங்கு படித்து இங்கு தாவாக்காக இங்கு வந்ததிலிருந்து முதல் நாளிலிருந்து நாம் ஒரு அடிப்படையை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது இந்த ஆட்சியாளர் விஷயமும் ஒன்று. சர்வசாதாரணமாக இஸ்லாமிய ஆட்சியாளர், எந்த நாட்டு ஆட்சியாளராக இருக்கட்டும், முஸ்லிம் ஆட்சியாளர்களை சர்வசாதாரணமாக விமர்சிப்பது மார்க்க அடிப்படை அல்ல. ஆட்சியாளர்களை விமர்சிப்பது மார்க்க அடிப்படை அல்ல. அவர்கள் என்ன செய்திருந்தாலும் அவர்கள் குஃபுரை செய்யாமல், அவர்கள் குஃபுரை வெளிப்படையான குஃபுரை செய்தாலே அன்றி, வெளிப்படையான இறை நிராகரிப்பை செய்தாலே அன்றி, முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆட்சியாளரை விமர்சிப்பது நபி வழிக்கு முரணானது. நபி வழியின் ஹதீசுகள், நபி வழியின் போதனைகளை நிராகரிப்பது, நபி வழியின் போதனைகளை விட்டுவிட்டு மன இச்சையை பின்பற்றுவது என்பது இஜ்மா. அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரு ஆதாரம் நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நூல். என்ன பிரச்சனை நீங்கள் பார்த்து விட்டீர்கள்? இவர் பார்க்காத பிரச்சனையா? 250 350 பக்தாதுடைய நகரம் எப்பேற்பட்ட வீழ்ச்சி, எப்பேற்பட்ட அரசியல் பிரச்சனை, எப்பேற்பட்ட கொடுமைகள், எப்பேற்பட்ட கொடூரங்கள் நிகழ்ந்த காலகட்டம் அது. ஆயினும் ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிவதிலிருந்து ஒரு ஜான் வெளிவரவில்லை உலமாக்கள். அந்த வரலாற்றை தான் இப்போது பார்க்க இருக்கிறோம். யஸீத் இப்னு முஆவியா அவர்கள் விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவின் மகன்.
உமவியாவுடைய ஹிலாஃபத்தில் ஹலீஃபாவாக இருந்தவர். 3.5 காலம் ஆட்சி செய்தார். அவர் காலத்தில் நடந்த கொடுமைகள், கொடூரங்கள், இதை தான் பார்க்க இருக்கிறோம். இதை உலமாக்கள் ஒரு எடுத்துக்காட்டோடு கொண்டு வருகிறார்கள், பார்ப்போம். அல்லாஹ் நேசிக்கின்ற மற்றும் அல்லாஹ் திருப்தி அடைகின்ற காரியங்களில் ஆட்சியாளருக்கு செவிசாய்ப்பதும் கீழ்ப்படிவதும் கட்டாயமாகும். மக்கள் அனைவர்களின் ஏகோபித்த முடிவோடும் அவர்களின் திருப்தியோடும் எவர் ஹிலாஃபத்தை, ஆட்சி தலைமையை பொறுப்பேற்கிறாரோ அவர் அமீருல் முஃமினீன். என்ன வேண்டும்? மக்களுடைய முழு திருப்தியோடும் கல்வி அடைவர்களுடைய ஷூராவுடைய கல்வி அடைவர் உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை, முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை ஆட்சியாளர் என்று எடுத்துக்கொண்டால் அவர் ஆட்சியாளர், அவர் ஹலீஃபா. சரி, வாளின் மூலமாக ஒரு ஆட்சியாளராக ஆக முடியுமா? ஆம், வாளின் மூலமாகவும் ஒருவர் ஆட்சியாளர் தன்னை பிரகடனப்படுத்தி அந்த வாளிற்கு ஏற்றவாறு மக்களை அனைவரையும் அவர் கட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அவரும் ஆட்சியாளர், அவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்வதனால் மட்டுமல்ல, வாளின் மூலமாக ஒரு ஆட்சியாளர் முஸ்லிம்களை கட்டுக்கு கொண்டு வந்து விட்டு அதிகாரம் அவருக்கு வந்து விட்டது என்று வந்துவிட்டால் அவர் ஆட்சியாளர், அவருக்கு கட்டுப்படுவது, அவர் முஸ்லிமாக இஸ்லாம் என்ற அந்த ஒரு பிணைப்பு, அந்த ரிப்கா அது இருக்கும் வரை அவர் முஸ்லிம் ஆட்சியாளர். அதைதான் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அத்தலைவர் நமக்குதான் 26வது விஷயம், அத்தலைவர் நல்லவராக இருந்தாலும் சரி அல்லது பாவியாக இருந்தாலும் சரி, நல்லவராக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் தனக்கு ஒரு தலைமை இருக்கிறது என்பதை அங்கீகரிக்காமல் ஒரு இரவை கழிப்பதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை. இங்க எங்க போறது? நூலாசிரியர் சொல்கிறார், ஒரு முஸ்லிம், ஒரு ஆட்சியாளர், முஸ்லிம் ஆட்சியாளர் நல்லவராக இருந்தாலும் சரி அல்லது பாவியாக, அவன் முஸ்லிமான ஆட்சியாளராக இருக்கும் வரை தனக்கு ஒரு தலைமை இருக்கிறது என்பதை அங்கீகரிக்காமல் ஒரு இரவை கழிப்பதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை. அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றிலும் சத்தியத்தையும் வெற்றியும் நமக்கு தந்தருள் புரிவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் அவர்கள் கூறியதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிம் தான் விரும்பும் மற்றும் வெறுக்கும் விஷயங்களில் தலைமைக்கு செவிசாய்ப்பதும் கீழ்ப்படிவதும் கட்டாயமாகும். சஹீஹ் முஸ்லிம் 1839. ஏனெனில் இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உடனடியாக ஹதீஸ் நம்பரை கொடுத்து விட வேண்டும். அப்போதுதான் யக்கீனே வருகிறது மக்களுக்கு. அந்த நச்சை மனதிலிருந்து வெளியெடுங்கள் முதலில், அது இருக்குமே பட்சத்தில். அல்லாஹ்வின் அடியார்களே, அறிவையும் உங்களுடைய பர்சனல் எமோஷன்ஸையும் முன்னாடி கொண்டு வராதீர்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் தான் விரும்பும் மற்றும் வெறுக்கும் விஷயங்களில் தலைமைக்கு செவிசாய்ப்பதும் கீழ்ப்படிவதும் கடமையாகும். அவர் ஒரு பாவமான காரியத்தை செய்யுமாறு ஏவப்படாத வரை, ஒரு பாவமான காரியத்தை செய்யுமாறு அவர் ஏவப்பட்டால் அதற்கு செவிசாய்ப்பதோ கீழ்ப்படிப்பதோ கிடையாது. பாவமான காரியத்தை அவர் ஏவிவிட்டால் அதற்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் அவர் பாவமான காரியத்தை செவிசாய் அவர் எனக்கு சொல்கிறார், அதற்காக அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய மாட்டோம். செவிசாய்ப்பது கட்டாயம், பாவமான காரியத்தை செய்ய மாட்டோம். ஆம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் அனைவரும் ஒரு தலைவரின் கீழ் ஒருமித்து இருக்கும் போது யாராவது உங்கள் ஒற்றுமையை சிதைக்கவோ அல்லது உங்கள் கூட்டமைப்பை பிளவுபடுத்தவோ முனைந்தால் அவரை கொன்றுவிடுங்கள். சஹீஹ் முஸ்லிம் 1852. இதெல்லாம் எதை காட்டுகிறது? உலமாக்கள் இந்த ஹதீஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு ஆட்சியாளருக்கு கீழ் சங்கமிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் யாராவது பிளவை ஏற்படுத்தினால், யாராவது அந்த கூட்டத்தை பிரிக்க நினைத்தால், இங்கு எத்துணை பிளவாக நாம் பிரிந்திருக்கிறோம் அல்ல. இதனால் தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக பிரிந்தது போதும், சத்தியத்தில் எல்லோரும் ஒன்றிணைப்போம். சத்தியத்தை குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள் அடிப்படையில் நாம் ஒன்றிணைவோம். எல்லோரும் முஸ்லிம்கள், வாருங்கள், எல்லோரும் என்னிதில் நீங்கள் பயணிக்க வேண்டாம், உங்களிதில் நான் பயணிக்க வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ் தூதர் போட்ட அந்த கோட்டில் பயணிப்போம்.
அதுதான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. இதுதான் ஒவ்வொரு முஸ்லீம், இது உலகத்தில் அண்டார்டிகாவில் வாழ்வனாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவிலே வாழ்பவனாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவில் வாழ்வனாக இருக்கட்டும், எல்லோருக்கும் இது பொருந்தும். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதை அனைவற்றையும் நாம் அந்த நூலிலே நாம் கொடுத்திருக்கிறோம். இங்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் சஹாபாக்களுடைய விளக்கங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் பர்பாஹரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கட்டுப்படுதல், ஆட்சியாளருக்கு கட்டுப்படுதலை லேசாக சுருக்கி இருக்கிறார்கள் என்று ஷேக் ரபி அவர்கள் இந்த நூலிலே சொல்கிறார்கள். அதே லேசாக சுருக்கி இருக்கிறார்கள். அதாவது இமாம் பர்பாஹரி என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் விரும்புகின்ற மற்றும் திருப்தி அடைகின்ற காரியங்கள் என்று மட்டும் சுருக்குவது சரிதான். ஆனால் அப்படி சுருக்கிவிட்டால் ஒரு சில விஷயத்தை நாம் விட்டு விடுவோம் என்று வருகிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால் நூலாசிரியர், ஆனால் கட்டுப்படுவதின் வட்டம் என்பது அல்லாஹ் விரும்புகின்ற காரியங்களை தாண்டி அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்பது இருக்கும். ஒரு ஆட்சியாளர் அவர் ஒரு விஷயத்தை கட்டளையிடுவார். ஆனால் இது மார்க்கத்தில் இது ஹராமா அல்லது ஹலாலா என்று இருக்காது. அல்லாஹ் விரும்பி இருக்கிறானா விரும்பி இல்லாத விஷயம் என்பது இருக்காது. பொதுவான ஒரு காரியமாக இருக்கும். அது மக்களின் நன்மைக்கு பயன்படும் என்றால் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். இந்த விளக்கம் இதில் இல்லை, இமாம் பர்பாஹரி சொன்னதில் இல்லை. ஏனெனில் இமாம் பர்பாஹரி என்ன சொல்லிவிட்டார் என்றால், அல்லாஹ் விரும்பும் விஷயத்திற்கும் அல்லாஹ் திருப்தி அடைகின்ற விஷயத்திற்கும் மட்டும் கட்டுப்படுங்கள் என்று அது சொல்வது சற்று லேசாக சுருக்குவது போல் உள்ளது. ஆனால் பொதுநலன் கருதி மார்க்கத்திற்கு முரண் இல்லாமல், எடுத்துக்காட்டாக ஹெல்மெட் விஷயம் மார்க்கத்தில் வந்திருக்கிறதா? வரவில்லை. பொதுவான விஷயங்கள் இது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. எல்லா நாடுகளும், முஸ்லிம் நாடுகளில் அன்சிமா என்று சொல்வார்கள். குர்ஆன் சொன்ன சட்டம் அல்லாது உலக விஷயங்களில் நடப்பதற்காகவும் உலக விஷயங்கள் சிறம்பட இருப்பதற்காகவும் ஒரு சில பொருளாதார முடிவுகள், பொருளாதார விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அந்த விஷயத்திற்கு அது அல்லாஹ் திருப்தி அடைகின்றான், திருப்தி அடையவில்லை என்ற அந்த விஷயம் ஹலால் ஹராம் என்பது இல்லாமல் பொதுவாக இருக்கும் பட்சத்தில் அது அது ஹராமும் இல்லை அல்லது ஹலாலும் இல்லை, அல்லது அல்லாஹ் நேசிக்கின்றான், அல்லாஹ் நேசிக்காமல் அல்லாஹுடைய கோபம் இருக்கக்கூடிய காரியம் என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், அதை நாம் ஒரு ஆட்சியாளர் நலன் கருதி சொல்கிறார் என்றால் அதற்கும் நாம் கட்டுப்படுவதுதான் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். அப்படி என்றால் என்ன? மார்க்கத்திற்கு முரணாக சொன்னால் கட்டுப்பட மாட்டோம். இது அடிப்படை. அது யாராக இருக்கட்டும், அது எந்த முஸ்லிம் ஆட்சியாளராக இருக்கட்டும், மார்க்கத்துக்கு முரணாக சொன்னீர்கள் என்றால் அதற்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். ஆனால் அதற்கு காரணத்தை வைத்து நாங்கள் விமர்சிப்பதோ, மக்களை கிண்டி விடுவதோ, மக்களை கிளர்ச்சியின் பால் அழைப்பதோ ஹராம். ஏனெனில் செவி சாய்ப்பது, கட்டுப்படுவது என்பது அடிப்படை. இதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, கட்டுப்படுதல் என்பது இரண்டாக பிரிக்கிறார்கள். பொதுவான கட்டுப்படுதல், இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் மட்டும்தான் இந்த பூமியில். வரம்பு இல்லாத வரம்பற்ற கட்டுப்பாடு, இந்த வரம்பற்ற கட்டுப்பாடு என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் மட்டும்தான். மித்த அனைத்து கட்டுப்பாடுகளும் வரம்பிற்குரியது. அது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஏனெனில் தாய் தந்தை ஆட்சியாளர்கள் எல்லோருமே நன்மையின் பால் அவர்கள் ஏவினால் தான் நம்ம அவர்களுக்கு அதற்கு கட்டுப்படுவோமே தவிர, தீமையின் பால் ஏவக்கூடிய எந்த தாய் தந்தைக்கும் கட்டுப்படுதல் கிடையாது, எந்த ஆட்சியாளருக்கும் கட்டுப்படுதல் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி, தாய் தந்தை தப்பான விஷயத்தில் நம்மை கட்டுப்பட சொல்கிறார் என்பதற்காக அவர்களை ஏசுவீர்களா, அல்லது அவர்களை திட்டுவீர்களா, அல்லது அவர்களை அடிப்பீர்களா? ஹராம் ஹராம். அவர்களை ஊஃப் என்பது கூட சொல்லக்கூடாது, சீ என்பது கூட சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அரபியில் உஃப் என்று சொல்கிறோம், ஆனால் அதை தமிழில் மொழிபெயர்க்கும் போது சீ என்று சொல்கிறோம். இல்லை, சீ என்பது ரொம்பவும் கொடிய வார்த்தை, ஆனால் உஃப் என்பது அரபியில் மிகவும் லேசான வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், சீ என்பது மிகவும் அதைவிட மோசமான வார்த்தை. கட்டுப்பட மாட்டோம், ஆனால் அதற்கு அர்த்தம் அவர்களை திட்டுவதல்ல, அவர்களை ஏசுவதல்ல. இங்கு என்ன நடக்கிறது? ஆட்சியாளர் விஷயத்தில் அதை பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, அப்படி செஞ்சுட்டா, இங்க போயிட்டா, அங்க பண்ணிட்டா. நீங்க போனீங்களா? நீங்க செஞ்சீங்களா?
உங்களை செய்ய சொன்னாங்களா? இல்ல இல்ல. நம்ம செய்ய மாட்டோம் இல்ல. நீங்க செய்யாதீங்க, அந்த ஹராமுக்கு கட்டுப்படாதீங்க. ஆனால் அவர்கள் திருந்த வேண்டும் என்று துவா செய்யுங்கள். இதுதான் மார்க்கம் சொல்கிறது. இதுதான் மார்க்கம் சொல்கிறது. அவர்கள் முஸ்லீமாக இருக்கும் வரை அவர்கள் திருந்த வேண்டும் என்று துவா செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாங்க. பாருங்கள், அந்த வரலாறு பின்னால் வருகிறது பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதனை உலமாக்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். எனவே அவர் ஜிஹாத், ஹஜ், இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் ஜகாத் போன்ற ஒரு கடமையான காரியத்தை ஏவினால் அவருக்கு கட்டுப்படுவது கடமையாகும். ஹலால் மற்றும் ஹராமான விவகாரங்களில் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடக்கும் விஷயங்களில் அவருக்கு கட்டுப்பட வேண்டும். மாறாக அல்லாஹ்விற்கு பாவமான ஒரு காரியத்தில் அவருக்கு கட்டுப்படுவது கூடாது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஷேக் ரபி பின்னால் சொல்கிறார்கள், ஏனெனில் ஒரு காரியம் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கலாம், அது மார்க்க ரீதியாக தனியாக விரும்பத்தக்கதாகவும் இருக்காது அல்லது வெறுக்கத்தக்கதாகவும் இருக்காது. அதை செய்பவருக்கு நன்மையும் வழங்கப்படாது, தண்டனையும் வழங்கப்படாது. இத்தகைய ஒரு காரியத்தை ஏதேனும் ஒரு பொதுநலன் கருதி மக்களுக்கு ஏவுவது அல்லது அதை விட்டு மக்களை தடுப்பது சிறந்தது என்று முஸ்லிம்களின் ஆட்சியாளர்கள் கருதினால் அறிஞர்களிடம் ஆலோசனை செய்த பிறகு அத்தகைய விஷயத்தில் அவருக்கு கட்டுப்படுவது அவசியமாகும். இதனால்தான் ஏன் முஸ்லிம் அல்லாத ஆட்சியாளர்கள் நாட்டிலேயே உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? நம்முடைய ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் ஹஃபிதஹுல்லாஹ் ஏறத்தாழ இன்னைக்கு 95 வயது. 95 வயதில் இன்று மதீனாவிலே இருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே மிகவும் பழமையான ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் பாடங்களை நடத்தி முடித்தவர்கள். 60 ஆண்டு காலம் பாடங்களை 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் பாடங்கள் மட்டும் நடத்தி முடித்தவர்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். வயது இன்று 95 வயது. இன்று வரை ஹயாத்தாக இருக்கிறார்கள். மாபெரும் அறிஞர், முத்தறிஞர்களில் மாபெரும் அறிஞர் ரஹிமஹுல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் அல் பத்ர் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் கூற நான் கேட்டேன், இந்தியாவில் இந்த மாதிரியான நாடுகளில், முஸ்லிம்கள் ஆட்சி அல்லாத நாடுகளில் பொது நலன் கருதி வரக்கூடிய எல்லா சட்டத்திற்கும் அது மார்க்கத்தை தொடாமல் இருக்கும் வரை மக்களுடைய பொதுநலன் கருதி வரக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் கட்டுப்பட வேண்டும். நான் கேட்டேன் ஷேக் அவர்களிடம். எனவே அல்லாஹ்வின் அடியார்கள், சாதாரண விஷயம் அல்ல. மார்க்க விஷயத்தில் மஅஸ்ஸலாமா, மார்க்க விஷயம் வந்துவிட்டால் மஅஸ்ஸலாமா. ஆனால் பொதுநலன் கருதி முக்கியமாக ஹெல்மெட்டை போடுவது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவது, டிராபிக்லை ஃபாலோ பண்ணுவது, குப்பையை இங்கே கொட்டாதிருக்கலாம் கொட்டாமல் இருப்பது, இதெல்லாம் அடிப்படை. பலமுறை சொல்லியிருக்கேன், அவருக்கு காஃபி நான் போட மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படியா? அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, அடுத்ததாக பாருங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 28வது விஷயம். இங்குதான் ஒரு விஷயங்கள் வருகிறது. பிஇذنில்லாஹ் ஆட்சியாளருடன் இணைந்து ஹஜ் செய்வதும் ஜிஹாத் புரிவதும் தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய மார்க்க கடமைகளாகும் என்று ஆரம்பம் செய்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் இதை நாளை பார்ப்போம். ஏனெனில் யசீத் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர்கள் எந்த அளவிற்கு ஃபித்னாக்கள் நடந்த காலத்தில் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இந்த விஷயத்திலே அணுகினார்கள், என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடந்தது என்பதை லேசாக இன்ஷா அல்லாஹு தஆலா அல்லாஹ் நாடினால் நாம் நாளைய வகுப்பிலே பார்ப்போம் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, எதை கேட்டோமோ அதன்படி செவிமடுத்து அதை செவிமடுத்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்ஸஃபுல்லாஹி லி வலக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன குல்லி தன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.